எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நான் உங்கள் ஜோதிட ஞானி ஏஎல் சூர்யா. இன்னைக்கு என்ன தலைப்புல வீடியோ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, எப்படி நடிகர் விஜய் மற்றும் சூர்யா புதனை ஆக்டிவேட் செய்தார்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய வாசகம், கெட் டிட்டாச் ஆஃப் யுவர் செல்ஃப். அதாவது அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. நான் என்ன சொல்றேன், அத்தனைக்கும் ஆசைப்படாத, என்ன வருகிறதோ அதை ஏற்றுக்கொள் அப்படிங்கிறது என்னோட வாசகம். ஏன்னா எனக்கு லக்னத்துல கேது, அஸ்வினி நட்சத்திரம், மகம், மூலம் நட்சத்திரக்காரர்கள். அத்தனைக்கும் ஆசைப்படாதீர்கள். ஆசைப்பட்டால் கேது என்பவர் துன்பத்தை கொடுப்பார். அதை லாஸ்ட்ல பார்ப்போம், அந்த பிரீஃபா பார்ப்போம். ஒரு தாந்திரிக பரிகாரமும் லாஸ்ட்ல நான் சொல்றேன். இன்னைக்கு பேச போற தலைப்பு என்ன, புதனை எப்படி ஆக்டிவேட் செய்யறது, இந்த புதனை எப்படி ஆக்டிவேட் செய்து நடிகர் விஜய் மற்றும் நடிகர் சூர்யா இருவரும் மாபெரும் வெற்றி அடைந்தார்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு புதன்னா, நான் என்ன சட்டை போட்டிருக்கணும், என்ன கலர்ல சட்டை போட்டிருக்கணும், பச்சை கலர்ல சட்டை போட்டிருக்கணும். ஆனா ஏன் பச்சை கலர்ல சட்டை போடல நிறைய பேருக்கு தெரியாது. பின்னாடி கிரீன் மேட் இருக்கும் போது இங்க பச்சை சட்டை போட்டா பயங்கரமா அடி வாங்கும். சோ அதனால பச்சை சட்டை போடவில்லை. அதனால் சிகப்பு மற்றும் ஆரஞ்சு சட்டை அணிந்து கொண்டிருக்கிறேன். புதன் தான் பேனா, அதனால பேனா வச்சிருக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கும் நீங்க பல வீடியோக்களை பார்த்திருக்கலாம் யூடியூப்ல. ஆனா நீங்க எந்த வீடியோவை ஷேர் பண்றீங்களோ இல்லையோ, இந்த வீடியோவை நீங்க எவ்வளவு தூரம் நீங்க ஷேர் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுடைய புதன் ஆக்டிவேட் ஆகும். இது பொது நலம் கிடையாது, இது சுயநலம். சில பேர் நினைக்கலாம், இவருக்கு ஷேர் பண்றதுனால இவருக்கு நிறைய கிளைண்ட் கிடைப்பாங்க, இவர் நிறைய பணம் சம்பாதிச்சிருவாருன்னு. இல்லை, உங்களுடைய புதனை நீங்கள் ஆக்டிவேட் செய்கின்றீர்கள். ஏன்னா யூடியூப் என்பது புதன் மற்றும் ராகு. ஏன்னா ராகு என்பவர் வெளிநாடு, வெளி மாநிலம், சம்பந்தமே இல்லாதவர்களை குறிப்பது. அதாவது ஹிந்துவா இருந்தா முஸ்லிம், கிறிஸ்டியன்ஸை குறிக்கிறது. இன்னைக்கு ஜனநாயகன் ரிலீஸ், விஜயோடைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மாபெரும் வெற்றி. அதாவது அரசியலிலும் அவருக்கு வெற்றி. ஜனநாயகன் பல நாட்களாக, பல மாதங்களாக முடங்கி கிடந்தது. இப்ப நானே சில விஷயம் வன்மத்துல பேசியிருக்கலாம். ஆனா அனைத்து தடையும் தகர்த்து அரசியலிலும் அவர் வெற்றி பெற்றார். இன்று அவருடைய திரைப்படமும் வெற்றி பெற்றிருக்குது. ஏன்னா வெளியே வராத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதே போல பாத்தீங்கன்னா நடிகர் சூர்யா பாத்தீங்கன்னா கருப்பு திரைப்படம், அதுவும் ரிலீஸ் ஆகி அந்த டேட்ல ரிலீஸ் ஆக முடியாம தடை, கடன் பிரச்சனை அப்படின்னு படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற பிரச்சனை எல்லாம் தாண்டிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட், 100 கோடி வெற்றி, 100 கோடி வசூல். படம் அவருடைய வரலாற்றிலேயே வசூல் குவித்த படம், 100 கோடி வசூல் குவித்த படம்னா அது கருப்புன்னு சொல்லலாம். எப்படி இவங்க அதை செய்தார்கள்? அதாவது ஓரளவுக்கு அவங்களுக்கும் கன்சல்டேஷன், பக்கத்தில் ஆலோசகர்கள். விஜய்க்கு பாத்தீங்கன்னா ராடன் பண்டித், இந்த மாதிரி ஜோதிடர்கள், இந்த மாதிரி சூர்யாவுக்கு நமக்கு தெரியாம சில பேர் இருக்கலாம். ஆனா அவங்க ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சு இதை அதாவது நீங்க ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சீங்கன்னா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction ஒரு ஆங்கிலத்துல பழமொழி, பிரசித்தி பெற்ற பழமொழி உண்டு. ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை செயல் உண்டு. நீங்க ஒரு விஷயம் நல்லது செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பன்மடங்காக உங்களுக்கு திரும்பி வரும். அதே மாதிரி நம்ம கெடுதல் செஞ்சோம்னா அது பன்மடங்காக வரும். அதனால அவங்க தெரிஞ்சு, ஓரளவுக்கு தெரிஞ்சு செஞ்சிருக்கலாம். ஆனா நான் பேச போறது மூலமாக நீங்க எவ்வளவு தூரம் அவங்களுக்கு தெரியாமலே எப்பேற்பட்ட நன்மைகளை அவர்கள் வாழ்வில் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை அறிந்து நீங்களும் உங்களுடைய புதனை ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் அடையலாம். ஏன்னா புதன் என்பது முக்கியமான ஒரு கிரகம். அதாவது 9 கிரகம் முக்கியமான கிரகம் தான். ஆனா புதன் ஏன் முக்கியமான கிரகம்? நான் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு உங்கள்கிட்ட. எதன் மூலமா பேசிட்டு இருக்கேன்? கேமரா மூலமா பேசிட்டு இருக்கேன். இந்த கேமரா கம்யூனிகேஷன், இந்த கம்யூனிகேஷன் எல்லாம் நீங்க என்ன பார்க்க முடியாது, நான் உங்களை பார்க்க முடியாது, பல நாட்டிலையும் பார்க்க முடியாது. திரைப்படத்துறை இங்க பாத்தீங்கன்னா பல பேர் படம் நடிச்சு படம் வெளி வராம போகுது, இல்ல ஏதோ ஒரு காரணங்களுக்காக படம் நிப்பாட்டப்படுகிறது. காரணம் என்ன? புதன் தோஷம். புதன் தோஷம் இருந்தாதான் அவர்கள் வெளி உலகத்திற்கு, வெளிச்சத்திற்கு வரமாட்டார்கள். அப்போ எப்படி அந்த புதனை புத்திசாலித்தனமா, சாதுரியமா ஆக்டிவேட் பண்ணி உங்க லைஃப்ல நீங்க வெற்றி பெற போறீங்கன்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பேசிக்கா பார்த்தா புதனுடைய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இப்போ யாராவது ஒருத்தர் அந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு, இல்ல அவங்களுடைய லக்னம் புதன் நட்சத்திரம் சாரம் வாங்கி இருக்கு அப்படின்னா அவர்கள் புதன் அம்சம் பெற்றவர்கள். புதன் என்றால் பேச்சு. ஒருத்தருக்கு திக்குவாய் இருக்கு, திக்கி திக்கி பேசுறாரு, இல்ல எழுத்து, கையெழுத்து அப்படியே டாக்டர் கையெழுத்து அப்படிலாம் பெருமையா சொல்லுவோம். அந்த கையெழுத்து பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் அங்க புதன் சரியில்லை, புதன் தோஷம் ஆகிருக்கு. திக்குறாரு அப்படின்னா புதன் பேச்சு, புதன் பாட்டு, புதன் லெக்சர்,
அப்ப புதன் அடி வாங்கிடுச்சுனாவே தோஷம் அடைந்து விட்டது, இல்ல கெட்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி திக்குவாயி இல்லைன்னா வந்துட்டு எழுத்து ஏதோ ஒரு விஷயம் அடி வாங்கிடும். இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா பேசவே தெரியாது, என்ன பேசணும்னு ஒரு இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசணும்னே தெரியாது, அதுவும் புதன் கெட்டு போயிடுச்சு. அப்ப புதன் பேச்சு மட்டும் தானா? இல்ல, காது கேட்கலன்னா அதுவும் புதன். நீங்க நல்லா தான் பேசுறதா நினைக்கிறீங்க, நீங்க நல்லா பேசுறீங்க, ஆனா நீங்க பேசுறத எதிராளி தவறாக புரிந்து கொண்டார்கள் என்றால், நீங்க பேசுற மெசேஜ் வேற மாதிரி தவறா கன்வே ஆகுதுன்னா அங்கேயும் புதன் கெட்டு போய்விட்டது. இப்போ நடிகர் சூர்யாவுக்கும் விஜய்க்கும் பாத்தீங்கன்னா புதன் அம்சம் அவர்கள் ஆக்டிவேட் செய்து கொண்டார்களோ இல்லையோ புதன் நல்லா இருக்கு. அப்போ அவர்கள் பேச்சால் ஈர்க்கப்படுகிறார்கள், அப்போ அவங்க நடிக்கிறதால் ஈர்க்கப்படுகிறார்கள். அப்ப நடிக்கிறதுக்கு காரணம் என்ன? கேமரா, கம்யூனிகேஷன். விஜய்க்கு ஓரளவு தான் பாட தெரியும், ஆனா அவர் பாட்டு பாடினார்னா அதுக்கும் பல ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. காரணம் என்ன? அப்ப புதன் நல்லா இருக்குது. அப்ப புதன் வந்து சிறப்பாக இருந்தது என்றால் அவர்கள் ஈர்க்கப்படுவார்கள். பல மக்களால், பல கோடி மக்களால் அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய பாட்டு. இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், புதன் வந்து நான் வந்து அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினினாவே நான் கிரேட் ஹீலர், அதாவது அஸ்வினி குமாரர்கள் சொல்லுவாங்க. என் பேச்சால நான் உண்மையா சொல்லணும்னா பல லட்சங்களை குவித்திருக்க வேண்டும். ஆனா ஜோதிட ரீதியா ஏதோ ஒரு காரணத்தால நான் கொஞ்சம் முடங்கிட்டேன், அதுவும் நன்மைக்கே. ஏன்னா கேது என்பவர் சொல்லியிருக்கேன், லக்னத்துல கேது எனக்கு, அவர் ஞானகாரகன். அவர் வந்து கடினமான காலகட்டங்களை கொடுத்து அதிலிருந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். இமெயில் புதன். இப்போ நீங்க போடுற FB-ல வந்து போஸ்ட் போடுறீங்க, பிக்சர்ஸ் போடுறீங்க, இமேஜஸ் போடுறீங்க, அதை வந்து தப்பா எடுத்துக்கிறாங்க, மக்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்றால் புதன் தோஷமானது, புதன் கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். புதன் என்பது படிப்பு. இப்போ சில பேர் படிப்பாங்க, நல்லா படிப்பாங்க, ஆனா எக்ஸாம் கிட்ட போய் அங்க போய் உட்கார்ந்தோன்னே பேப்பரை கொடுத்தோன்னே எல்லாம் மறந்து போயிடும், ஞாபக சக்தி இருக்காது. அப்போ புதன் தோஷமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அவங்களாம் என்ன பண்ணலாம்? புதன் யாரு? பெருமாள். அப்போ பச்சரிசியில் வெண்பொங்கல் போட்டு அவர்கள் பெருமாள் கோயிலில் சனிக்கிழமை அன்று தானமாக கொடுக்க வேண்டும், அதுதான் சிறந்த பரிகாரம். அப்போ பிள்ளைகள் வந்து நன்றாக படிப்பார்கள், ஞாபக சக்தி நன்றாக இருக்கும். இது எல்லாமே சயின்டிபிக்கல் பரிகாரம். புதன் ஒருத்தருக்கு கெட்டு போயிடுச்சுன்னா நரம்பு மண்டலத்தில் பிரச்சனை ஏற்படும். நரம்பு மண்டலம் பிரச்சனை ஏற்பட்டால் நமது உடலில் பல கோளாறுகளும் நோய்களும் நமக்கு ஏற்படக்கூடும். அதே போல பாத்தீங்கன்னா சமயோஜித புக்தி, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். சில பேர் பாத்தீங்கன்னா ஷார்ப்பா வந்து கவுண்டர் கொடுப்பாங்க. இப்போ அப்படியே வந்து பேசின உடனே அரசியல்வாதிகள் பார்த்தா ஷார்ப்பா வந்து கவுண்டர் கொடுப்பாங்க. அப்போ புதன் அம்சம், புதன் வந்து சிறப்பா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஆட்டிசம் குழந்தைகள் பேச முடியாது, மைண்டு சரியா இருக்காது, அவங்க எல்லாம் பார்த்தா ஆட்டிசம் குழந்தைகள். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா புதன் வந்து கெட்டு போயிருக்கும். புதன் கெட்டு போயாச்சுன்னா டிசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கிறதுக்கு சொதப்புவாங்க. அதாவது சில பேர்லாம் பார்க்கலாம், நம்ம வந்துட்டு ஒரு கடைக்கு போனாங்கன்னா ஒரு 500 ரூபாய் சட்டை வாங்குறாங்களா, ஒரு 1000 ரூபாய் சட்டை வாங்குறாங்கன்னா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் போட்டு தடவுன்னு தடவுவாங்க, கடைசியில ஒரு சட்டையும் எடுக்காம வந்துருவாங்க. இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் அது வந்து நான் பிராக்டிஸ் பண்ணியே வச்சிருப்பேன். இட்ஸ் சப்கான்சியஸ் மைண்ட் சயின்ஸ். உடனே போன உடனே பார்ப்பேன், வந்துட்டு ஒரு 10 கலர் பார்ப்பேன், வந்து எதுவோ வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ள ஒரு கலரை சூஸ் பண்ணி வந்துருவேன். திஸ் இஸ் கால்ட் டிசிஷன் மேக்கிங். அப்போ புதன் கெட்டு போயிருக்குன்னா முடிவெடுப்பதில் சொதப்புவாங்க. தாய்மாமன் சப்போர்ட் இருக்காது. காதலன் காதலி, காதலுக்கு முக்கியமான கிரகம் புதன். அப்ப புதன் கெட்டு போயிடுச்சுன்னா காதல் செய்வார்கள், காதலில் வெற்றி பெற மாட்டார்கள், இல்லை காதலி ஏமாற்றி விடுவார். அதே போல பாத்தீங்கன்னா நண்பர்கள் புதன். தோல் வந்து பார்த்தா தோல் சம்பந்தமான உங்களுக்கு வியாதி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் புதன். எழுத்து புதன், ஆசிரியர் புதன். இப்போ சினிமால பாக்குறோம், ரைட்டர்ஸ் நிறைய எழுதுறாங்க, கதை எழுதுறாங்க, சினிமால வந்து ரிலேட்டட் ஆயிருக்குனாவே புதன் அங்க வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒருத்தர் வந்து ஸ்டோரி சூப்பரா எழுதுறாரு, அவர் கதை, பட்டுக்கோட்டை பிரபாகர், அது மாதிரி ராஜேஷ்குமார், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு புதன் வந்து சிறப்பாக இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா புதன் வந்து நீர் ராசியில உட்கார்ந்து இருந்தது அப்படின்னா ஒரு ஜோதிடம் பார்க்கும்போது அனுபவத்துல, இப்போ நீர் ராசின்னா எது? மீனம், கடகம், விருச்சிகம், இதெல்லாம் வந்து நீர் ராசி. இந்த இடத்துல வந்து புதன் வந்து உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு பார்த்தா அவர்கள் எல்லாம் எமோஷனலா இருப்பாங்க. புதன் வந்து பொதுவா மீனத்துல வந்து நீசம் ஆயிருக்கு. பொதுவா என்ன சொல்லுவாங்க, நீசம் ஆயிட்டாவே அவனுக்கு வந்து கணக்கு வராது, மேக்ஸ் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த புதன் நீசமானவங்க பாத்தீங்கன்னா ஆடிட்டரா இருப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் துறையில இருப்பாங்க, அது மாதிரி மேக்ஸ்ல வந்து PhD முடிச்சிருப்பாங்க. அப்போ புதன் நீசம் ஆயிடுச்சுனாவே வந்து அவங்களுக்கு கணக்கு வராது, அவங்க வந்துட்டு புத்திசாலி கிடையாது அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஜாதகத்துல விதியும் உண்டு, விதி விலக்கும் உண்டு. நான் பார்த்த வரைக்கும் நீர் ராசியில புதன் வந்து கிரகம் இருந்துச்சு அப்படின்னா எமோஷனலா வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க. அதை எப்படி சொல்றதுன்னா,
அவங்க வந்து இன்னொரு காம்படிட்டர் ஜெயிச்சிருவாங்க. இது மாதிரி அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் போயிடும். இப்ப நான் ஜெயிக்கணும் அப்படின்றது யோசிக்க மாட்டாங்க. அவங்க புதன் வந்து வீக்கா இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் போயிடுமே, நாம முதன்மையா வந்துட்டா அவங்களுக்கு எங்கேயாவது வாய்ப்பு போயிடுமோ, அப்படிலாம் வந்து புதன் வந்து நீர் ராசியில் உட்கார்ந்து இருக்கும் போது இந்த மாதிரி எமோஷனலா கனெக்ட் ஆவாங்க. ரொம்ப தேவையில்லாம எமோஷனலா ஆகி அழுவாங்க. அதனால பொதுவா புதன் வந்து நீர் ராசியில் அமர்வது சிறப்பு கிடையாது. மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, ஜோதிட துறையில் சிறக்கணும்னா மிக முக்கியமான கிரகம் புதன். புதன் வலுத்திருக்கணும், புதன் சிறப்பா இருக்கணும். அப்பதான் அவர்கள் சிறந்த ஜோதிடர்களாக ஜொலிப்பார்கள். சூரியனும் வந்து முக்கியம், ஆனா புதன் மிக மிக முக்கியம். புதன்னா டாக்குமெண்டேஷன், பிரிண்டிங், பிரஸ் வச்சு நடத்துறது, இல்ல பத்திரிகை துறையில இருக்கிறது, ஹேண்ட் ரைட்டிங், காப்பி ரைட்டிங். பெருமைக்காக சொல்லல, என்னோட 2வது மகனுக்கு பாத்தீங்கன்னா கண்ணில வந்து புதன், கண்ணில தெரியும் உங்களுக்கு, புதன்னா வந்துட்டு அங்க வந்துட்டு ஆட்சி உச்சம், அதோட ராகு மற்றும் சூரியன். இப்போ அவருக்கு வந்து வயசு வந்து 11, கிட்டத்தட்ட 18 வயசு ஆரம்பிக்கும் போது 2033ஆம் ஆண்டு ராகு தசை ஆரம்பிக்குது. அப்போ புதன் ஆட்சி உச்சம் கூட ராகு மற்றும் சூரியன். அப்போ எப்படி இருக்கும்? நான் அவனுடைய ஜாதகத்தை கணிச்சிட்டேன். யோகமான ஜாதகம். என்னோட முதல் பையனுக்குமே யோகமான ஜாதகம். அப்போ ஜோதிடம் என்பது எவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம கை கொடுக்குது. நாம ஃபியூச்சரை இன்னைக்கே ப்ரெடிக்ட் பண்ணிடுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு அட்வைஸ் தான். அதாவது நீங்க அவங்கள வந்துட்டு திடப்படுத்துங்க, அதுதான் ஜோதிடம். அவங்கள நெகட்டிவா சொல்லாதீங்க. நான் பார்த்திருக்கேன், இப்போ ஹீல் பண்ணுங்க. நம்ம எல்லாம் ஹீலர்ஸ். பரமஹம்ச யோகானந்தர் சொல்லுவாரு, ஹாஃப் பேக்டுன்னு சொல்லுவாரு அவருடைய புத்தகத்துல. அரை வேக்காடுன்னு அர்த்தம். இப்ப நிறைய பேரு புதனை வந்து அவங்க வந்து 10 வருஷம் கூட படிச்சிருக்கலாம், 15 வருஷம் கூட ஜோசியம் படிச்சிருக்கலாம். ஆனா என்ன மாதிரி ஷார்ட் பீரியட்ல திடீர்னு வந்து விஸ்வரூபம் எடுத்து அப்படியே சில பேருக்கு மிரட்சியை கொடுப்போம். இப்ப என்னோட சொந்தக்காரர்கள் அவங்கலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க, ஏஎல் சூர்யா வந்து காலி, முடிஞ்சிடுச்சு கதை, அவ்வளவுதான், கதம் கதம் நினைச்சிருப்பாங்க. நாமளா அஸ்வினி குமாரர்கள், அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினா குதிரை, குதிரைன்னா என்ன, கடிவாளம் போட்டாச்சுன்னா கட 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 கடன்னு ஓடும். இப்போ காருக்கு என்ன சொல்றாங்க, ஒரு ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறாங்க. ஒரு வண்டிக்கு என்ன சொல்றாங்க, ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறாங்க. அப்போ அஸ்வினி என்பது குதிரை. எல்லா மனிதர்களுக்கும் கெட்ட நேரம் வரும். அத போல நானும் வந்து போய் குப்பையில விழுந்திருக்கலாம். ஆனா விஸ்வரூபம் எடுத்து இப்ப வந்துட்டு இருக்கேன். பல பேர் கண்ணுல விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கேன். வீடியோ தான் ரீச் ஆகல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரியும், நான் அசகாய சூரன். அடின்னு அடிப்பேன். வித்தியாசமாக என் ஞானத்தை என் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பேன். அது எறும்பு போல இன்று வந்து சில 100 பேர் பார்த்தாலும் போக போக அது வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களால் பார்க்கப்படும், ஈர்க்கப்படும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். நடிகர் விஜய் கூட தான் சொன்னாங்க, ஒரு சீட் கூட ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னாங்க. எல்லாரும், நான் உட்பட ஓரளவுக்கு எல்லாருமே வந்து ரங்கராஜ் பாண்டே பல பேர் கிண்டல் செய்தார்கள். நானாவது கடைசியில ஒரு 30ல இருந்து 40 சீட்டு ஜெயிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனா பல பேர் வந்து கடைசி வரைக்கும் ஒரு சீட் கூட ஜெயிக்க மாட்டார். அப்படி ஜெயிச்சுட்டாருன்னா நான் இந்த பத்திரிகை துறையை விட்டு போயிடறேன்னா சவால் விட்டுருப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா மீம் பண்ணி இன்னைக்கு பயங்கரமா போட்டு வறுத்து எடுக்கிறாங்க. சரி, அப்போ புதனை பலப்படுத்தணும். நீங்க உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும், பிரகாசிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், புகழ் அடையணும், இப்படி சொல்லிட்டே போலாம். அப்ப என்ன பண்ணணும், எப்படி புதனை ஆக்டிவேட் பண்ணலாம் கேட்டீங்கன்னா, ஏழை எளிய மக்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு, அதாவது அவங்களுக்கு துணி கூட வாங்க முடியாத ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்கு, ஸ்கேவெஞ்சர்ஸ் சொல்லுவோம், இந்த தெருவில் பெருக்கிறவங்க, இந்த மாதிரி வந்து ஒரு கூலி தொழிலாளிகள், அவங்களுக்கு உதவி செய்யறது. இல்ல இந்த மாதிரி காய்கறி வந்து புதன். அப்போ இந்த காய்கறி கடை வந்துட்டு ரோட்ல வந்து தள்ளிட்டு வராங்கல்ல, அவங்கள்ட்ட வந்துட்டு காய்கள் வாங்குறது. அது சொன்ன மாதிரி ஸ்கேவெஞ்சர்ஸ், இந்த மாதிரி குழந்தைகள், அவங்களுடைய குழந்தைகளுக்கு இல்ல அவங்களுக்கு குழந்தைகளுக்கு துணி வாங்கி கொடுக்கறது, படிப்புக்கு பணம் கொடுப்பது, கல்விக்கு வந்து ஊக்கப்படுத்துவது, பேனா வாங்கி கொடுப்பது, பென்சில் வாங்கி கொடுப்பது. இதையெல்லாம் விட முக்கியம் அலி கிரகம் எது, புதன். இப்போ நம்ம வந்துட்டு ஆண் பெண் அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் சொல்லுவோம், அவங்கள வந்து 9ன்னு சொல்லி தான் கிண்டல் பண்ணிருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே தட்டி தட்டி வரும்போது நாமெல்லாம் வந்து வெறுத்து போயிருப்போம். இனிமே அப்படி செய்யாதீங்க. அவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பணம் கொடுங்க. உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கோ ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 ரூபாய் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்க அபரிமிதம். முடிஞ்சா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. நீங்க கொடுக்க ஓப்பனா சொல்றேன், உங்களுக்கு புதன் கிரகம் அப்படியே ஓப்பன் ஆயிடும். எது முடங்கி இருக்கோ இல்லையோ, யூ வில் கம் டு தி லைம்லைட். நீங்க எப்படி இருந்தாலும் வெளியே வந்துருவீங்க. எனக்கெல்லாம் நான் பாக்கியம் பெற்றவன். நான்லாம்
குப்பை தொட்டிக்கு ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு இன்னைக்கு வந்து விஸ்வரூபம் எடுத்து இந்த ஜோதிடத்தை ஒரு ஷார்ட் பீரியட்ல இவ்வளவு பேசுறேன் அப்படின்னா அந்த திருநங்கைன்னு சொல்றோம்ல, அவர்களிடம் நான் பல பேர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருப்பேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அந்த பாக்கியத்தை செய்தேன்னு சொல்லுவான். அதை விட அவர்கள் எனக்கு பணம் கொடுத்திருப்பாங்க. நான் வச்சுக்கோங்க, அவங்க வந்து நான் கஷ்டப்பட்ட காலத்துல நான் என்னன்னு சொல்ல முடியாது, இன் டெப்துக்குள்ள சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் யோசிச்சு பார்க்கும்போது அந்த புதன் எவ்வளவு பெரிய அபரிமிதத்தை எனக்கு ஓபன் பண்ணி விட்டுருக்கு, எவ்வளவு பெரிய பிளெஸிங் எனக்கு கொடுத்துருக்கு. அவர்கள் எல்லாம் எப்பேற்பட்ட ஒரு மனநிலையில இருப்பாங்க. அந்த ஸ்டேஜ்ல நாமளே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு வந்து மன அழுத்தம், இந்த சமுதாயத்தால் நிராகரிப்பு. அப்படிப்பட்டவர்களுக்கு நாம அவங்க கையில இருந்து நான் பணம் வாங்கி அண்ணா வச்சுக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லும் போது 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க, 50 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த வாழ்த்து தான் இன்று நான் யூடியூபில் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நான் சில காலம் பேசவே இல்லை, கண்டென்ட்டே வராது, எதை பேசுறதுன்னு தெரியாது. அப்புறம் பேசினா திடீர்னு நல்லா போச்சு, அப்புறமா யூடியூப் சேனல் ரிமூவ் ஆயிடுச்சு. ஆனா எது எப்படியோ, பேக் டு த பெவிலியன். ஏஎல் சூர்யா இஸ் ராக்கிங் நவ் அண்ட் ஹி வில் ராக். எனக்கு ஒரு எனர்ஜி இருக்கு. நான் தொட்டாச்சுனாவே, நான் கையை புடிச்சிட்டேனாவே அங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து எப்பேற்பட்டவனும் அவன் வந்து தற்கொலையே செஞ்சுக்கணும்னு போனானோ அவன் ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து ஹீல் ஆயிடுவான். என் டாக்டர் பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம். என்னுடைய ஃபேமிலி டாக்டர் பாத்தீங்கன்னா அடுத்த தெருவில் தான் இருப்பார். இப்போ வந்து பெங்களூர் போயிட்டார். அவர் பேர் பட், ஜிகே பட். எனக்கு அவர் கையை பிடிச்சிட்டாருனாவே எல்லா வியாதியும் போயிடும். அப்ப பெரிய ஆச்சரியமா இருக்கும். அதாவது நாம எவ்வளவுதான் வந்து கை வைத்தியம் பண்ணாலும் கேட்காது சில முறை. அப்ப அங்க போய் அவர் கையை வச்சு நம்ம நரம்புல டச் பண்ணிட்டாருனாவே ஒரு தெரப்பி மாதிரி எனக்கு அப்ப தெரியல. அப்போ என்ன ஒரு வாட்டி டாக்டர் கேட்டாரு, நீ என்ன நட்சத்திரம்னு கேட்டாரு. நான் டாக்டர் அஸ்வினி அப்படின்னேன். அஸ்வினியா? நானும் அஸ்வினி தான் அப்படின்னாரு. அப்ப எனக்கு வந்து புரியல, சிரிச்சாரு கேட்டுட்டு. ஆனா பாத்தீங்கன்னா அப்புறம் தான் எனக்கு புரியுது, அஸ்வினி ஆர் கிரேட் ஹீலர்ஸ். அவங்கள்ட்ட நீங்க மாத்திரையோ மருந்தோ வாங்கி சாப்பிட்டீங்களோ அவங்க கையால ஆட்டோமேட்டிக்கா எந்த வியாதியா இருக்கட்டும், எப்பேற்பட்ட வியாதியா இருக்கட்டும், கண்டிப்பா கியூர் ஆயிடும். அதே போல புதன் சிறக்கணும்னா புரளி பேசவே கூடாது. இந்த சினிமா எல்லாம் பார்ப்போம், இந்த நடிகை வந்து அங்க போனா, அவளோட போனா, வந்து அந்த அவரோட அந்த நடிகரோட போனா, இப்படிலாம் பேசவே கூடாது. நீங்க பேச 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 புதன் நெகட்டிவா வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களுக்கு புதன் தோஷம் அதிகமாயிடும். அவங்க யார்கிட்ட வேணா போகட்டும், ஆனா நீங்க அதை பரப்பக்கூடாது, அதை பப்ளிசைஸ் பண்ணக்கூடாது. அது அவங்களுடைய கர்மா. அத வந்து அவங்க இந்த ஜென்மத்திலயோ இல்ல அடுத்த ஜென்மத்திலயோ அனுபவிப்பாங்க. அப்போ மிக முக்கியமாக புரளி பேசவே கூடாது. அது போல பாத்தீங்கன்னா சில கேஸ் இருக்கு, சில பேர் ரெஃபர் பண்ணவே மாட்டாங்க. அதாவது இப்போ ஜோதிடத்துறையில பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒருத்தர் வந்து நான் வந்து என் மூலமா தீர்வு கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு 10 பேர் சொல்லுவாங்க, நான் போனேன் ஏஎல் சூர்யான்ற ஒரு ஜோதிடத்தை போனேன், எனக்கு வந்து நன்மை நடந்துச்சு அப்படின்னு வந்து அவங்க நம்பர் வாங்குவாங்க, நம்பர் கொடுப்பாங்க. இது வந்து ரெஃபரன்ஸ். இது வந்து இதுவும் புதனை ஆக்டிவேட் செய்வது மாதிரி தான். ஏன்னா நீங்க ஒரு நல்ல விஷயத்தை பரப்புகின்றீர்கள். புதன்னா என்ன? கம்யூனிகேஷன். இது பாத்தீங்கன்னா அவரவருக்கு இயற்கையான குணம். ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா ஐயோ யாருக்குமே தனக்கு கிடைச்ச ஒரு விஷயத்த யாருக்கும் ரெஃபரே கொடுத்துடக்கூடாது, ரெஃபர் பண்ணவே மாட்டாங்க, கையை காட்டிடவே மாட்டாங்க. எங்க அவன் வளர்ந்துருவானோ, நம்மளை விட மிகப்பெரிய ஆளா வளர்ந்துருவானோ, வளர்ந்துட்டானா நம்மளோட நிறைய பணம் சம்பாதிச்சிட்டானா அப்படின்ற ஒரு எண்ணத்தால யாருக்கிட்டையும் கமுக்கமா இருப்பாங்க, யாருக்கும் ரெஃபரன்ஸே பண்ண மாட்டாங்க. இதுவும் ஒரு விதத்தில் அவர்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்தும். அதனால நல்ல விஷயம் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு அப்படின்னா அதை ப்ரமோட் பண்ணுங்க, அவங்கள ப்ரமோட் பண்ணுங்க. அப்படி ப்ரமோட் பண்றதன் மூலமாக உங்களுடைய புதனை நீங்கள் ஆக்டிவேட் செய்து கொள்கின்றீர்கள். எங்களை போன்ற ஜோதிடர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா புதன் தான் மூலாதாரம். எங்கள் பேச்சு தான் மூலதனம். அந்த புதனை வைத்துதான், எங்களுடைய வாக்கை வைத்துதான் எங்களுக்கு ஜீவாதாரம். அதனாலதான் சொல்றேன், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துங்கள். ஏன்னா நாம எதை கொட்டிட்டாலும் அள்ள முடியும், வார்த்தையை கொட்டிட்டோம்னா அள்ளவே முடியாது. அது ஒரு சிலருக்கு மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்திவிடும். பாத்தீங்கன்னா தமிழ் மேட்ரிமோனி, இப்பெல்லாம் மேட்ரிமோனி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்போ புதன் சிறப்பாக அவர்களுக்கு இருப்பதால் தான் பாத்தீங்கன்னா அவங்க மேட்ரிமோனில சக்சஸ்ஃபுல்லா ஆயிருக்காங்க. புதன் வந்து தரகர். இப்போ நீங்க 2 பேரை கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா வந்து ஒரு ஜோடிகளை சேர்த்து வைக்கின்றீர்கள், இல்லை காதலர்களை சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா தரகு, அதுவும் புதன். அப்போ உங்களுக்கு அந்த புதனுடைய சத்கர்மா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துடும். புதன் என்பது வக்கீல். இப்போ உங்களுக்கு நிறைய கேஸ் கிடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பச்சை சட்டையை இது மாதிரி வந்து யாரு, சனி என்பது வேலைக்காரன், சனி தொழில் காரகன்.
அப்போ அவர்களுக்கு நீங்கள் பச்சை சட்டையை ஒரு 5 சட்டையை ஒரு 5 பேருக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த புதன் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நிறைய கேஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி பச்சை பயிரை தானமா கொடுக்கலாம். இல்ல மாட்டுக்கு இப்போ கீரை கொடுப்பாங்க எல்லாருமே, அது தெரிஞ்சதுதான். இப்போ பச்சை காய்கறிகள் கொடுக்கலாம், இல்லைன்னா வெள்ளரிக்காய் கொடுக்கலாம். அது போல ஏழை எளிய மக்களுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கலாம், இல்ல வெண்டைக்காய் கொடுக்கலாம். ஏன்னா படிக்கும் போதே சொல்லுவாங்க வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீங்க சினிமா துறையில இருக்கீங்க, நானும் இந்த சினிமா துறையில தான் நான் இருந்திருக்கேன், தொடர்புல இருக்கேன், ஒரு தூரமா இருக்கேன். அப்போ இந்த சினிமா துறையில பல பேரை நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய நண்பர்களா கூட இருக்கலாம். இன்னைக்கு நான் விலைக்கு போயிருக்கலாம். பாத்தீங்கன்னா படம் எடுப்பாங்க, சோபிக்கவே முடியாது, பல கோடி போட்டு எடுத்து படத்தை வெளியிட்டு இருப்பாங்க. சில நண்பர்கள்லாம் இன்ன வரைக்கும் படம் ஒன்னும் அவங்களால சோபிக்கவே முடியல. இல்ல அவங்களுடைய நிறைய பேரோட வாரிசு எல்லாம் வராங்க, அவங்களுடைய வாரிசு எல்லாம் பாத்தீங்கன்னா சோபிக்க முடியல. அவங்க அப்பா பெரிய டைரக்டரா இருந்திருப்பாரு, அவரு அமோகமா சோபிச்சுப்பாரு, பெரிய டைரக்டரா இருப்பாரு. உதாரணத்துக்கு பாரதிராஜா அவர்கள். பாரதிராஜா சார் நல்லாவே தெரியும் எனக்கு, எங்க அப்பாவுக்கு ரொம்ப நண்பர் அவரு, நான் வீட்டுக்கு எல்லாம் போயிருப்பேன். அதே போல மனோஜ் எனக்கு நல்லா தெரியும். 16 வயது நிலையில ஒரு கேசட் போடும் போது ஹாரிங்டன் ரோட்ல அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது எனக்கு கேசட் எல்லாம் கொடுத்துருப்பாரு. அதுல நடிகை மீனெல்லாம் பாடியிருப்பாங்க. இப்போ மனோஜ் எல்லாம் கடைசி வரைக்கும் வர முடியல. இப்போ அந்த மாதிரி உங்களுடைய வாரிசு எல்லாம் சோபிக்கணும், இல்ல நீங்களே சினிமாவில உங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைக்கணும், உங்களுக்கு இல்ல உங்களுக்கு இப்போ நடிகர் கால் ஷீட் கொடுக்க மாட்டேங்கிறாரு, நடிகை கால் ஷீட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா புதன் தோஷமா இருக்கும். அப்போ இவர்கள்லாம் என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, பேப்பர் புதன், பேனா புதன், நோட்டு புத்தகம் புதன். புதன் ரொம்ப அடி வாங்கியிருக்கு அப்படின்னா படம் ஆரம்பிச்சு பாதியில நின்றோம், இல்ல 2 நாள் ஷூட்டிங் போகும் நின்றோம். அப்போ நீங்களா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு பேனா கொடுக்கலாம், பேப்பர் கொடுக்கலாம். பேப்பரை உங்களுடைய சினிமா துறையில இருக்க ரைட்டர்களுக்கு கொடுக்கலாம். இல்ல நல்ல பேனா வாங்கி அந்த எழுத்தாளர்கள், இந்த கதை எழுதுறாங்களா கதாசிரியர்கள், அவர்களுக்கு நீங்க கொடுக்கலாம். நல்ல பேனா வாங்கி பிரசன்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஏழை பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகங்களை தானமாக கொடுக்கலாம். அது போல உங்களுடைய ஜோதிடர்களுக்கும் நீங்கள் அந்த பேனாவை தானமாக கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா அமோக வளர்ச்சியை நீங்கள் நாள்பட பார்த்து விடுவீர்கள். உங்களுடைய நின்று போன படம், திரைப்படம் மறுபடியும் தொடங்கும், வெளிவரும், சோபிக்கும், கோடி கோடியா பணம் வரும். முதல்ல எல்லாருமே நல்லதை பேசி பழகுவோம். நடக்குது நடக்கல நல்ல வார்த்தைகளை சொல்லுவோம், கண்டிப்பா ஜெயிப்ப. நான்லாம் நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் பயன்படுத்துவேன். எங்க அப்பாவா கேட்கவே வேணாம், நான் கம்பெனி பேரு பி பாசிட்டிவ் ப்ரொடக்ஷன்ஸ். நான் அவருக்கு எப்படி புதன் நாசமாகி தோஷமாகி அவருடைய மொத்த பணத்தையும் விட்டார். சிம்பிளா சொல்லிடுறேன், இயற்கையாவே எனக்குள்ள ஒரு ஆன்மீகம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அப்போ எனக்கு மிகப்பெரிய டார்ச்சரை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால், 21 ஆண்டுகளுக்கு முன்னால் பெற்ற தகப்பன் உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, உபத்திரவம் செய்யாம இருந்திருக்கணும்ல. எவ்வளவு நான் என்னோட மனக்காயங்கள் பட்டிருப்பேன். அதாவது எங்க அப்பா விட்ட வேலை செஞ்ச ஸ்டாஃபை நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பெத்த பையன் கூட பார்க்காம அன்றைக்கு 21 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் வேலையை விட்டு அந்த ஏழை தொழிலாளியை வேலையை விட்டு நிப்பாட்டினார். அதனால் அந்த ஏழை தொழிலாளி பாதிக்கப்பட்டான். அன்று என் மனம் குமுறியது. அதான் சொல்லிட்டேன், பெத்த மகன்கிட்ட கர்சிங் வாங்கிடவே கூடாது. வாங்கிட்டீங்களோ புதன் மொத்தமா காலி ஆயிடும். தோஷம்னா ஆட்டோமேட்டிக்கா காலி ஆயிடும். அப்போ கோடி கோடியாக பணம் குப்பை மேட்டிற்கு போனது, சென்றது எப்படி? புதன். அன்னைக்கு சொன்ன இறைவா தாங்குமா, ஏன்னா பெத்த மகனுக்கு நீங்க புடிச்சு கீழே தள்ளி விட்டு நீங்க லெட்டர் எழுதி வாங்கினா எப்பேற்பட்ட நீங்க தூய ஆத்மாவா இருக்கணும். அப்போ கம்யூனிகேஷனாலதான் அவர் பல கோடிகளை இழந்தார். எப்படி கம்யூனிகேஷன் தான்? வெளிநாடு தொடர்பு, இத்தனை கோடி வரப்போகிறது, மாயை அவரை இழுத்து சென்றது. கோபுரத்தில் இருந்தவர் குப்பை மேட்டிற்கு வந்து விட்டார். அதுவும் யாரு? அஸ்வினி குமாரர்கள் வாங்கிய அஸ்வினி நட்சத்திரம். நாங்களாம் ஒண்ணு சொல்லிட்டோமோ அற்புதமா பாட்டு பாடுவேன். இப்போ குரானே பாடியிருப்பேன் யூடியூப்ல. முஸ்லிம்ஸே கேட்பாங்க. ஒரு முஸ்லிம் பத்திரிகையாளருக்கு அனுப்புனேன், பின்றீங்க என்னன்னு போட்டாரு. அப்போ எனது குரலுக்கு வசியம் உண்டு, எனது எழுத்துக்கு வசியம் உண்டு, என்னுடைய வார்த்தைக்கு வசியம் உண்டு. பெற்ற மகனிடம் சாபம் வாங்கினார், இன்று அதற்கான பராவலனை அவர் அனுபவிக்கிறார். அவ்வளவுதான், டீசெண்டா விட்டுருவோம். அதே போல நிறைய பேரு கமெண்ட்லயும் என்ன கழுவி கழுவி பயங்கர அசிங்க அசிங்கமா கமெண்ட்.
ஃபேஸ்புக்ல எல்லாம் செம்ம கேவலமான பயங்கரமா கழுவி ஊத்துன கமெண்ட். உண்மையிலே சொல்றேன், ஞான மார்க்கமா சொல்றேன், என்னுடைய தோஷம் எல்லாம் கழிகின்றதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே சொல்றேன். நீங்க என்ன திட்ட 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 என்னை வந்து கேவலமா திட்ட திட்ட நல்லா திட்டுங்க. நான் அதீதமான வளர்ச்சியும் அபரிமிதமான பணத்தையும் சம்பாதித்து கொண்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்பேற்பட்டவர்கள் அவர்கள் எல்லாம் புதன் தோஷம் வாங்கியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் கேவலமா திட்ட திட்ட என்னுடைய தோஷம் விலகி எனக்கு மென்மேலும் என் வாழ்க்கைக்கு அபரிமிதமான கோடிகளை நான் சம்பாதிக்க போறேன்னு நினைக்கிறேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு கேவலமா கமெண்ட்ல வந்து திட்ட முடியுமோ தாராளமா திட்டுங்க. காட் பிளஸ் யூ. புத பகவான் வில் பிளஸ் யூ. இப்போ உங்கள்கிட்ட இந்த கண்டென்ட்டை பேச சொல்லி கொடுத்தது யாரு? புத பகவான். அவர் தான் எனக்குள்ள கண்டென்ட்டே கொடுக்குறாரு. அவர் கண்டென்ட் கொடுக்கலன்னு நான் எப்படி பேச முடியும்? உங்களுக்கு புதன் சிறப்பாக இருந்தால் உங்களுடைய பேச்சையும் புத்தியையும் வச்சு காசாக்கணும். பன்மடங்கு பல கோடிகளை பணம் செய்ய முடியும். அதே மாதிரி உங்களுடைய ராசி கட்டத்துல புத பகவான் எங்க இருக்காரு, மேஷன்ல இருந்து மீனம் வரைக்கும் 12 ராசி கட்டத்துல எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு அதற்கு உகந்த பெருமாளை உங்களுடைய ஜோதிடர்களை நீங்க கேட்டீங்கன்னா அவரே சொல்லுவார் எந்த பெருமாளை நீங்க வணங்கணும்னு. நீங்க கேட்டு அணுகி அந்த பெருமாளை நீங்கள் தொடர்ந்து தரிசித்து வர உங்களுடைய வாழ்க்கையில் புத பகவான் அனைத்து மேன்மைகளையும் ஏற்படுத்துவார். புதனுக்கு உகந்தது பாத்தீங்கன்னா மரகத லிங்கம். மரகதம் சம்பந்தமான கோயில்கள், குறிப்பாக கும்பகோணத்தில் உள்ள திருவெண்காடு ஸ்தலம், அதெல்லாம் புதன் ஆக்டிவேஷன் பண்றதுக்கு உங்களுடைய நட்சத்திரத்தை பார்த்து, அதாவது உங்களுக்கும் உங்களுடைய நட்சத்திரமும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஜோதிடர்களை கேட்டுட்டு நீங்க அன்னைக்கு போனீங்கன்னா சிறப்பு. அப்படி இல்லாத பட்சத்துல அது வந்து ஒரு பிக்னிக் போற மாதிரி. அதே போல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். இப்ப புதன் 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 நான் பேசுறதுனாலே என்னுடைய புதனை சுயநலம் கூட எடுத்துக்கலாம், என்னுடைய புதனை நானே ஆக்டிவேட் பண்றேன். அதே போல பாத்தீங்கன்னா தினசரி காலையில சூரிய பகவானுக்கு ஹவு டு ஆஃபர் வாட்டர் டு சன்னு யூடியூப்ல போட்டீங்கன்னா வரும். நீங்க காலையில ஒரு சூரிய உதயம் ஆன பிறகு 1 மணி நேரத்துக்கு உள்ளாக நீங்க வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் ஆஃபரிங் வாட்டர் டு த சன் நீங்க பண்ணணும். நீங்க பண்ண ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து சூரிய வெளிச்சத்துல நீங்க நிக்க பாத்தீங்கன்னா விட்டமின் டி உங்களுடைய பாடியில ஆக்டிவேட் ஆகும். சூரிய வெளிச்சம் படப்பட உங்களுக்கு நோய் நொடி வராது. மேலும் அந்த சூரிய நமஸ்காரம் செய்வதால், அந்த ஆஃபரிங் பண்றதுனால உங்களுடைய புதனும் ஆக்டிவேட் ஆகும். நிறைய பேருக்கு புதுசா பார்க்கணும் தெரியாது, நான் ஒரு ஆழ்மன பயிற்சியாளர். அதாவது நான் பல பேருக்கு ஆடியோ பண்ணி கொடுத்துருப்பேன். என்னுடைய கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைட்ல சுவிட்சர்லாந்து, லண்டன், இந்த மாதிரி வந்து சைப்ரஸ், நெதர்லாந்து, இப்படிலாம் வந்து பல பேர் என்னை அணுகி சப்கான்சியஸ் மைண்ட் பிராக்டிஸ் ஒரு ஆடியோ ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன். என்னுடைய வாய்ஸ்ல அதான் சொன்னேன், என்னோட குரலுக்கு ஒரு வசியம் உண்டு, ஹிப்னாடைஸ் பண்றதுக்கு யாராலையும் பண்ண முடியாது, அஸ்வின் நட்சத்திரம் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பேன். அப்போ அந்த ஆடியோல எப்படி உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய மனதை எப்படி அமைதிப்படுத்துறது அப்படின்ற ஹிப்னாடைஸ் வந்து அதுல வந்து பண்ணி அவங்களுக்கு அனுப்பியிருப்பேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நெட்வொர்க் வளர்ந்து போச்சு. அவங்க வந்து ஆன்லைன்ல வந்து வீடியோ காலிங்ல வந்திருப்பாங்க, கன்சல்டேஷன் பண்ணியிருப்போம், ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருப்பேன். ஏன்னா நம்மளுடைய ஆழ் மனசுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. அதாவது 66% பாத்தீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை, என்ன பொறுத்த வரைக்கும் 33% ஜோதிடம், 1% காட்ஸ் மேஜிக். அதாவது ஃப்ரீவில் நமக்கு கொடுத்தாச்சு. உயிர் காரகத்துவத்தை நம்மால் மாற்ற முடியாது. நமக்கு பிறக்கும் பிள்ளைகளை நாமால் கணிக்க முடியாது, டிசைட் பண்ண முடியாது. நாம யாருக்கு பிறக்கிறோம், நம்மளுடைய அம்மா அப்பா யாரு, நம்ம எந்த வீட்டுல பிறக்கணும்ன்றதை நம்ம டிசைட் பண்ண முடியாது. இதெல்லாம் உயிர் காரகத்துவம். ஆனா ஃப்ரீவில்னு இருக்கு. டிரைவிங் ஒரு நம்ம கையில வந்துட்டு கொடுத்தாச்சு. நாம தான் எங்க போகணும், நாம வந்து திருச்சிக்கு போகணுமா இல்ல கோயம்புத்தூருக்கு போகணுமான்றது கார் நம்மள்ட்ட இருக்கு, ஸ்டேரிங் நம்மள்ட்ட இருக்கு, நாம தான் முடிவு பண்ணணும். அதுதான் புதன். அறிவாளி கிரகம் தான் புதன். இப்போ 2016 பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மெரினா பீச் கடல்ல நின்னுகிட்டு அவர் எனக்கு போன் பண்றாரு. என்னன்னா அவர் ஒரு பிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர். ஒரு ரஜினிகாந்த் படத்தை வாங்கி பல கோடி ரூபாய் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. பாத்தீங்கன்னா அவரு எனக்கு போன் பண்றாரு. நான் ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கேன், ஒரு பத்திரிகையில ஆர்டிகல் எழுதியிருக்கேன். அந்த ஆர்டிகலை படிச்சுட்டு அப்ப வந்து எனக்கு வந்து போன் பண்ணி, நான் சாக போறேன் சார், என்னால வாழவே முடியாது, எனக்கு பல கோடி கடன், அப்படி இப்படின்னு அங்கேருந்து வந்து என்ன சார் லைஃப் அப்படின்னு புலம்புறாரு. உடனே நான் என்ன சொன்னேன், வந்து நேரா வாங்க ஜி, நீங்க வாங்க, வந்துட்ட பிறகு நீங்க அதுக்கு பிறகு நீங்க சூசைட் பண்ணிக்கிறத பத்தி யோசிங்க, நீங்க ஒரு முறை வந்துட்டு மட்டும் நீங்க போயிடுங்க அப்படின்னு நான் வந்து அட்வைஸ் பண்ணேன். அவர் வந்தார். வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சான்ஸே இல்லை, நான் வந்து வாழவே முடியாது, எனக்கு இனிமே வாழ்க்கையே கிடையாதுன்னாரு. ஆனா
நான் என்னுடைய ஹீலிங் மெத்தட்ல நான் அவரை ஹீல் பண்ண நான் அவரை கவுன்சிலிங் பண்ண ஆட்டோமேட்டிக்கா டிசால்வ் ஆயிட்டார். அப்படியே வந்து அந்த தாட்ல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டேன். அதுதான் ஹிப்னாட்டிசம்ன்றது. ஸோ அவரை வந்து அந்த இதுல இருந்து நான் சேஞ்ச் பண்ணி அதற்கு பிறகு பல படங்களை வாங்கினார், டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். இன்ன வரைக்கும் அவர் வந்து சிறப்பாக இருக்கிறார். அப்போ நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் புதன் பேச்சு, புதன் வலிமை. அந்த புதன் என்னுடைய நாக்கிலிருந்து தாண்டவம் ஆடுகிறார். அரசியல்ல நீங்க வெற்றி பெறணும்னா புதன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புதன் ஆக்டிவேட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்க பேச்சு தான் உங்க மிக மிக முக்கியமான மூலாதாரம், வலிமை. இன்னைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருக்கு. பல தடைகள், தாமதங்கள், அதே போல அரசியலிலும் அவருக்கு பல்வேறு விதமான தடை. அதையும் கடந்து அவர் வெற்றி பெற்று விட்டார். எப்படி வெற்றி பெற்றார்? அதுதான் சூட்சமம். அதாவது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே பாத்தீங்கன்னா தெரியாம செஞ்சுட்டு வந்திருக்கலாம் நடிகர் விஜய். அவர் பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கும் வந்து ஒரு தொகுதிக்கும் யாரெல்லாம் முதன்மையான மதிப்பெண் பெறுறாங்க, 12ஆம் வகுப்பில் 10ஆம் வகுப்பில், அந்த முதல் 3 மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு வைர நெக்லஸ்லாம் சில பேர் கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு சில உதவித்தொகைகளை செய்து அந்த மாதிரி செஞ்சதுனால பாத்தீங்கன்னா அந்த புதனை தெரிஞ்சோ தெரியாமலோ நடிகர் விஜய் ஆக்டிவேட் செய்து கொண்டார். நீங்க பாத்தீங்கன்னா உண்மையா சொல்லணும்னா அவர் ஆட்சியை பிடிச்சதுக்கு இந்த குழந்தைகளுக்கு தான் அவர் நன்றி சொல்லணும், இந்த மாணவ செல்வங்களுக்கு தான் அவர் நன்றி சொல்லணும். ஏன்னா பல வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க தொன்று தொட்டு திமுக இருந்திருப்பாங்க, அதிமுக தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனா நீங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு அடம் பிடிச்சு ஓட்டு போட வச்சது யாருன்னா இந்த மழலை செல்வங்கள், இந்த குழந்தைகள். அப்போ புதன் இந்த குழந்தைகள் ரூபத்தில், இந்த மாணவ செல்வங்களின் ரூபத்தில் அவருக்கு ஆக்டிவேட் ஆகி அவருக்கு மாபெரும் வெற்றியை பெற்று தந்தது. இது நடிகர் விஜய் கூட இவ்வளவு டெப்தா தெரியுமான்னு தெரியல. அதே போல பாத்தீங்கன்னா கருப்பு படம், நடிகர் சூர்யா. இப்போ ஜெய்பீம் தான் வந்து அவருக்கு ஒரு எப்படி சொல்றது நல்ல படம். அது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை ஏற்படுத்திருச்சு. ஜெய்பீம்ங்கிற படம் வந்து ஒரு பகையை அவருக்கு அந்த சமயத்துல அவருக்கு நேரம் சரியில்லையா, அவருக்கு தசாபுத்தி சரியில்லையான்னு தெரியல, ஒரு பெரிய பகையை அவருக்கு சம்பாதித்து கொடுத்து விட்டது. அதற்கு பிறகு சூர்யாவோட படம் பெருசா ஓடவே இல்லை. சூரரை போட்டு ஓடிடில ரிலீஸ் ஆச்சு, கொரோனா சமயத்துல ஓடிடில ரிலீஸ் ஆச்சு. ஆனா தியேட்டரிக்கல் ரிலீஸ் இல்ல. அதனால அதை வந்து பெரிய ஹிட்டா அந்த ரசிகர்களால கொண்டாட முடியல. நல்ல படம் சூரரை போட்டு. பட் ஆனா ஆஃப்டர் தட் எ லாங் கேப், ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா சூர்யாவுக்கு படமே ஓடாது அப்படின்ற ஒரு நிலை இருந்த போது பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த கருப்பு படம் அன்னைக்கும் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ற ஒரு ஸ்டேஜ்ல ஒரு நாளோ 2 நாள் கழிச்சு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. மாபெரும் ஹிட், பிளாக் பஸ்டர், பல 100 கோடி வசூல் அப்படிங்கிறாங்க. பாத்தீங்கன்னா அவருக்கு அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி இந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு தேர்ந்தெடுத்து அவர் செய்யற உதவி இருக்கு பாருங்க. கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. அது அவரு தெரிஞ்சோ தெரியாமலோ, இப்ப நிறைய பேரு எல்லாத்தையும் குறையா பார்ப்பாங்க, சில விஷயங்களை வந்து ஒரு கிரிமினலா பார்ப்பாங்க. சூர்யா வந்து நிறைய பிளாக் மணி வச்சிருக்கிறாரு, அதனால அந்த பிளாக் மணியை வந்து டிஸ்போஸ் பண்றதுக்காக தான் அவர் வந்து இந்த அகரம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டே ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்படி இப்படின்லாம் வந்து இந்த சமுதாயத்துல பேசுவாங்க, பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா பேசிட்டே இருப்பாங்க தவிர ஒன்னையும் செய்ய மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன வேணா நீங்க பேசுங்க, தவறா எடுத்துக்கோங்க. அவர் தெரிஞ்சோ, ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம செய்யறது, நம்ம சத்கர்மா நம்மளுடைய பசங்களுக்கு, நம்மளுடைய சந்ததியினருக்கு வரும்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்பேற்பட்ட ஒரு வெற்றியை அவருக்கு பெற்று தரும்னு அவரால அந்த அளவுக்கு வந்து ஜோதிட ரீதியா யோசிச்சிருக்க முடியாது. அப்போ அந்த பசங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு சாதாரண ஒரு ஏழை குழந்தை ஒண்ணுமே படிக்கவே முடியாது அப்படின்னா நீங்க கை கொடுத்து நீங்க தூக்கி விடுற மாதிரி. அப்ப எப்பேற்பட்ட ஒரு பூரிப்பு, அதெல்லாம் வந்து நீங்க அனுபவிச்சா மட்டும்தான் அந்த ஒரு உணர்வை உங்களால புரிஞ்சுக்க முடியும். அந்த ஆத்மாக்களுடைய அந்த ஒரு எப்படி சொல்றது பிளெஸிங்ஸ், அந்த பிளெஸிங்ஸ் தான் இன்னைக்கு வந்து நடிகர் சூர்யாவுக்கு ஒரு பெரிய டிவைன் மேஜிக்கே ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் திரைப்படம் என்பது ஒரு சூதாட்டம் தான். அதை பத்தி தனியா ஒரு வீடியோவை பேசலாம். ஒரு மேஜிக் தான். இப்படி வந்து அது வந்து கிளிக் ஆகணும், எல்லாம் வந்து கோஇன்சிடென்ஸா ஒரு இடத்துல ஜாயின் ஆகணும். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த படம் வந்து மக்கள் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படியே ப்ரமோட் ஆகணும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு, அதே படமும் நல்லா இருக்கணும். அந்த மேஜிக் கிளிக் ஆகுறது அதுதான் டிவைன் மேஜிக். அது வந்து இந்த புத பகவானோட பிளெஸிங்ஸ் இருக்கணும்.
அது சூர்யா, நடிகர் சூர்யாவுக்கும் இருக்கு. அவரும் அதனால் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் என்று உங்களுக்கு புரிய வைப்பதற்காகவே இந்த பதிவு. தாந்திரிக பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சொல்லியிருப்பேன் நான், அஸ்வினி மகம் மூலம் இது மாதிரி இதெல்லாம் கேது சாரம் பெற்ற நட்சத்திரம். இப்போ நீங்க உங்க வீட்லயோ யாரோ தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இவங்கள்ட்ட நீங்க மருந்து வாங்கி சாப்பிட்டால் உங்களுடைய நோய் நொடிகள் தீரும். அதே போல இவங்கள்ட்ட இருந்து நீங்க ஒரு 10 ரூபாயை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா அதை வாங்கி செலவு பண்ணக்கூடாது. அதை பத்திரமா அந்த 10 ரூபாவை உங்க சாமி அறையிலயோ பூஜை அறையிலயோ இல்ல எங்க பத்திரமா பணம் சேரும் இடத்தில் வைத்து விட்டால் பணம் அவ்வளவு எனர்ஜி ஏன்னா பயங்கரமான பாசிட்டிவ் எனர்ஜி. ஏன்னா அஸ்வினின்றது சரஸ்வதியோட நட்சத்திரம், மகம் என்பது ஆண்டாளுடைய நட்சத்திரம், மூலம் என்பது ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம். எல்லாமே மருத்துவ ரீதியாக குணப்படுத்தக்கூடியது. அது இல்லாம அஸ்வினி கேட்கவே வேணாம், அவங்க கைய வச்சாச்சுன்னா தொடங்காதவனும் துளங்கி விடுவான். அது போல காவல்துறையில் வேலை கிடைக்க வேண்டும், இல்ல ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கு, குழந்தை பிறக்கல, ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கு, இல்ல எங்களுடைய உறவு முறையில் சிக்கல், கடுமையான பகை அப்படின்னா அதற்கு ஒரு தாந்திரிக பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தோரம் பருப்பு. தோர என்பது செவ்வாயை குறிக்கும். ஓகே, அதே போல பச்சரிசி மற்றும் சர்க்கரை, இந்த மூணையும், பச்சரிசியும் சர்க்கரையும் சந்திரனை குறிக்கும். இந்த மூணையும் போட்டு மிக்சியில நல்லா அடிச்சிருங்க. மிக்சியில அடிச்சிட்ட பிறகு அதை உங்களுடைய ஓரமா இருக்க செவுத்துல போட்டீங்கன்னா எறும்பு சாப்பிட ஆரம்பிக்கும். எறும்பு சாப்பிட ஆரம்பிக்கும். நீங்க செவ்வாயை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க காவல்துறையில் வேலை கிடைக்கணும் அப்படின்னா செவ்வாய் தான் முக்கியமான கிரகம். அதே மாதிரி ரத்தக்காரகன், உறவுக்காரகன் செவ்வாய். உங்களுக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் செவ்வாய். அப்போ இதற்கு சிறந்த பரிகாரமாக இதை நீங்க தொடர்ந்து செய்து வர காவல்துறையில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களுடைய உறவு முறையில் பிரச்சனைகள் சுமூகமாகும். அதே போல குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு அந்த கவுண்ட் அதிகரிச்சு இயற்கையான முறையில, ஃபெர்டிலிட்டி எல்லாம் இன்னைக்கு இல்லாம உங்களுக்கு இயற்கையான முறையில இது உங்களுக்கு குழந்தை பிறக்கும். கடைசியாக வீடியோ பார்த்துட்டு வெளிநாட்டிலிருந்து ஒரு நண்பர், பல பேர் அழைக்கிறாங்க, அவங்களுடைய கிரகப்பிரவேசத்துக்கு நாள் குறிச்சு கொடுக்க சொல்றாரு. சார் இந்த நாள் கரெக்டா இருக்குமான்னு கேட்கிறாரு. நான் என்ன சொல்றேன், ஒரு கிரகப்பிரவேசம்னா ஒரு வீடு கட்டுறீங்க, எப்பேற்பட்ட ஒரு விஷயம், பல பேருக்கு அது கனவு. இப்படி மொட்டையா போன் பண்ணி நீங்க கேட்ட உடனே அதை மொட்டையா சொல்ல முடியாது. இன்னொன்னு, காசு கொடுக்காம ஜோதிடம் கேட்காதீங்க. அப்படி நீங்க கேட்டீங்கன்னா அது குரு தோஷத்தை ஏற்படுத்தும். குரு தோஷம்னா பிள்ளைகளுக்கு படிப்பு வராது, குரு சாபத்தை ஏற்படுத்தும். நல்ல விஷயம் பண்றீங்க, கிரகப்பிரவேசம் பண்றீங்க, வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு நாள் அது. அப்போ ஜோதிடரை, உங்களுடைய ஜோதிடரை அணுகி உங்களுக்கு யோகமான நட்சத்திரம் என்ன, உங்க கரணம் என்ன, உங்க நாம யோகம் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு யோகமான நட்சத்திரம் நாள் அன்னைக்கு, நல்ல நாள்னு மட்டும் கிடையாது, ஜோதிடர் அணுகுனீங்கன்னா எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பார்த்து அந்த உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் அந்த கிரகப்பிரவேசத்தை செய்தால் உங்களுடைய ஜோதிடர்களோட ஆலோசனைப்படி, அவங்களுக்கும் நீங்க காசு கொடுக்கணும், ஏன்னா இதை தொழிலா எடுத்துக்கிட்டு இருக்கோம், அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் அந்த புது வீடு கிரகப்பிரவேசத்தை நீங்கள் செய்யும் போது உங்கள் வாழ்வில் பற்பல நன்மைகள், அபரிமிதங்கள் தானாக சேரும். ஸோ கடைசியா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, இந்த வீடியோ புதன் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஆக்டிவேட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ இதை பலருக்கும் பகிர்ந்து உங்களுடைய வாழ்வில் புதனை ஆக்டிவேட் செய்து பன்மடங்கான பணம், பன்மடங்கான புகழ், பன்மடங்கான பேரை சம்பாதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்பதான் தொடர்ச்சியா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக